மாப்பிள, நல்ல காரியம் தானே நடந்திருக்கு. அதுக்கு எதுக்கு இப்படி கண்ணு கலங்கிட்டு கிடக்கீங்க? ஆனந்த கண்ணீரத்த ஆனந்த கண்ணீர். ஐயோ ஐயோ ஐயோ, என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ எல்லாமே நடக்குது. என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. ஏங்க, எனக்கு தெரியுங்க. நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க அம்மாட்ட கூட நான் சொன்னேன். என் வீட்டுக்கார்ட்ட மட்டும் சொன்னீங்கன்னா வைமா, வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாருன்னு சொன்னீங்க. எப்படியோ உங்க ஆசை நிறைவேறிச்சுலங்க. ஆமாமா, நல்லாவே நிறைவேறிடுச்சு. டாக்டர், வயித்துக்குள்ள போட்டோ பிடிச்சீங்க. என் பேரம்பேத்தி எப்படி இருக்காக? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா, குழந்தை நல்லபடியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். பிள்ளை எப்படி இருக்கணும், என்னென்ன சாப்பிடணும், எப்படி கவனமா இருக்கணும் எல்லாத்தையும் சொல்லிருங்க, அவன் மண்டையில ஏறுற மாதிரி. மா, நான் ஸ்கேன் போட்டு தந்துடுறேன். நீங்க டாக்டர்கிட்ட போய் காமிச்சு எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா டாக்டரு? மா, வாய் ரொம்ப பேசாதீங்க. எம்மா, எங்க போனாலும் இந்த ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு லொட லொடன்னு யார்ட்டையாச்சும் வம்பிழுத்துக்கிட்டே தான் இருப்பியா? வாயை மூடிக்கிட்டு இருமா செத்த. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி பிரசவம் பார்த்து பிள்ளைய வளர்த்து, ஐயோ நினைக்கும் போதே தலையெல்லாம் கிரு இருன்னு சுத்துதுமா. ஏங்க, உங்க ஆனந்த கண்ணீரத்தை கொஞ்சம் நிறுத்துறது. எனக்கு தான் தெரியும்ல, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அழுகிறது எனக்கு பிடிக்காதுன்னு. சரிம்மா சரிம்மா, நான் அழல. இதுதான் மாப்பிள, உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சதே. என் பொண்ணு என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு அடுத்த செகண்டே கேக்குறீங்க பாருங்க. அதான் மாப்பிள உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எம்மா, நான் சொல்ற டைலாக்ல நீ எதுக்குமா சொல்லிட்டு கிடக்க? ஐயோ, ரெண்டு அரமண்டலுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ ஐயோ. மா, ஸ்கேன் ரிப்போர்ட் நான் அங்க கொண்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுத்துருவேன். நீங்க மெதுவா உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க டாக்டர்கிட்ட. எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. பார்த்து எந்திரிமா. இனிமே நீ பாட்டுக்கு டங்கு டங்குன்னு எந்திரிக்காத, ஓடாத, ஆடாத. வயித்துல குழந்தை இருக்கு, அத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணு. சரிங்க. ஐயோ, மாப்பிள்ளையோட கவனிப்பே தனி கவனிப்பு. எனக்கும் தான் ஒரு வீட்டுக்காரர் ஒன்று வாச்சாரு. அவரை பத்திலாம் சொல்ல ஒண்ணுமே இல்லை. அப்புறம் எதுக்குமா உன் வீட்டுக்கார பத்தி இப்ப ஆரம்பிக்கிற? வாயை முடிக்கிட்டு கொஞ்சம் போறியா? எனக்கே உங்களை பார்க்க கண்ணுல ஒத்திக்கணும் போல இருக்கு. அம்புட்டு பாசமா இருக்கீங்க ரெண்டு பேரும். எம்மா, யாரு கண்ணு வேணாலும் படலாம், பெத்த தாய் கண்ணே படவே கூடாதுமா. அது உண்மைதாண்டி, உண்மைதான். அதான் திரும்பிக்கிட்டேன். ஏங்க, இனிமேல் என்னைய விட்டு எங்கேயுமே போகாதீங்க. என் கூடவே இருங்க. எனக்கு குழந்தை சனிச்சதுல இருந்து உங்க கூடயே இருக்கணும் போலயே இருக்குங்க. லல்லு, என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் இங்கேயே இருந்தேன்னா எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துரும்ல. எப்பயும் உன் கூடயே தான் இருப்பேன். அப்பப்போ போய் தலையை மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேன், சரியா? போங்க, நான் சொல்றது எப்பயுமே கேட்கவே மாட்டீங்க. நான் வேலைக்கு போறதா நினைச்சுக்க. அப்பப்ப மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அங்க இருக்கிறத விட இங்க தான் அதிக நாள் இருப்பேன், சரியா? ஏங்க, அதான் அந்த கோமதி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டால, அப்புறம் என்ன உங்களுக்கு? நானே கோமதி வீட்டில் தான் இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? நீங்களே கோமதி வீட்டுல தான் இருக்கீங்களா? ஏன்ட்ட அப்ப சொல்லவே இல்ல. அப்ப என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? உங்களை நம்பி வேற நான் பிள்ளைய பெக்க போறேன், அது உங்களுக்கு தெரியல. என்னைதான் ஏமாத்துறீங்க. உங்களுக்கு தான் பாவம் பிடிக்கும், பாத்துக்கோங்க. எம்மா, நான் என்ன பண்றது? கோமதியோட அப்பா அம்மா தான் நீ வர சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க, அதான் போய் இருக்கேன். மிஞ்சி போனா 2 நாள் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட வந்து நான் இருந்துருவேன், சரியா? நான் உங்களை என்ன சொல்லியிருக்கேன்? அவளை வீட்டை விட்டு விரட்ட சொன்னா நீங்களும் போய் உட்காந்து விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சரிதாங்க, சரிதான். என்ன நடக்குமோ நடக்கட்டும். நானும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு சாட்சிக்கு என் வயிற்றுல பிள்ளை வந்துருச்சு. நான் பயப்படாம நான் பாட்டுக்கு இருப்பீங்க. என்ன மட்டும் ஏமாத்திட்டு போகணும்னு நினைச்சிடாதீங்க. ஒண்ணுமே பண்ண மாட்டேன். துணிமணியெல்லாம் எடுத்துட்டு உங்க வீட்டுல நடு வீட்டுல வந்து உட்காந்துருவேன், பாத்துக்கோங்க. எம்மா தாயே, நானே உன்னை சீக்கிரமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? தினம் இந்த சண்டை தான். நான் ஏதாச்சும் பேசிடக்கூடாது, சண்டை போடுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. என்ன பண்ணி தொலைய? நான் ஏமாந்துட்டேன். யாரை சொல்லி குத்தம்? உங்களையும் சொல்ல முடியாது, எங்க அம்மாவையும் சொல்ல முடியாது. எல்லாம் நான் பண்ண தப்பு. கோமதி, வயித்துல குழந்தை இருக்குமா? இப்படியெல்லாம் கோவப்படவே கூடாது, பாத்துக்க. ஆமா, உங்ககிட்ட கோவப்படாம பேசினா ஏறி மிதிச்சுட்டு போயிடுவீங்க. எல்லாம் ஒரு அளவோட தான் இருக்கணும். பொண்டாட்டி மாசமா இருக்காளே, ஏதாச்சும் கடையில ஜூஸ் பழம் அதெல்லாம் வாங்கி கொடுப்போம், எந்த அக்கறையும் இல்லை. எம்மா, நீ வீட்ல அப்படியே உட்காந்துரு. ஒரு 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்துட்றேன், சரியா? அதையும் நான் சொல்லி தான் கேட்டு வாங்கணும். எல்லாம் என் தலை எழுத்து. எப்படி கலகலகலான்னு இருந்த வீடு இப்ப காத்தடிச்சு போய் கிடக்கே. இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிப்பிட்டு இருக்க ஒரு நாதி இல்லாம நான் உட்காந்துருக்கேனே. அதான் சொன்னேன்ல, என் பிள்ளை குட்டியெல்லாம் இழுத்துட்டு வந்தா கலகலகலன்னு இருக்குமா? ஏண்டி, நான் என்ன மகளுக்கு வீட்டை கட்டி விட்டுருக்கேன்? உனக்கு தான் 10 பவுன் போட்டு கட்டி கொடுத்துட்டேன்ல, அதோட வாய் முடிக்கிட்டு போக வேண்டியதானடி. வாரத்துல 3 நாள் இங்க தாண்டி இருக்க. நல்லா வீட்டுல இருக்க ஒவ்வொரு ஜமானா வரப்பெல்லாம் சுரண்டிக்கிட்டு போயிடுறது.
நீ தாமா கஞ்ச பிசினாரி இடமா பார்த்து கட்டி கொடுத்துருக்க. நல்லா வசதியான இடமா பார்த்து கட்டி கொடுத்துருந்தேன்னா அங்கிருந்து ஒண்ணுன்னா சுரண்டிட்டு வந்திருப்பேன்ல. நீ நல்லா பார்த்து கட்டி கொடுக்காததுக்கு யார் என்ன பண்ணுவா? என்ன பண்ண சொல்ற? என் வசதிக்கு ஏத்த மாதிரி தான் நான் நகை போட்டு கட்டி கொடுக்க முடியும். இந்தா என் காசுல தானே உட்காந்து மீன் தின்னுட்டு இருக்க. அதுவும் மீனை வாங்கி பொரிச்சா பரவாயில்ல, கடையில போய் என்னென்ன பொடியை தடவி வச்சிருப்பாங்களோ அதை வாங்கி தின்னுட்டு கிடக்க. ஏற்கனவே உடம்பு கிடுகிளின்னு இருக்கு, இதுல இதை வேற தின்னு. எம்மா உனக்கு வேணும்னா கேளுமா மீனை, சும்மா கண்ணு வச்சுட்டு கிடக்காத. ஆமா ஆமா, இந்த கண்ட கருமாரத்தெல்லாம் திண்டு என் நாக்கு தாண்டி அழுகி போகும். வேணாண்டா போ. அதை விட்டுக்கிட்டு கண்ட கருமாந்திரம்லாம் சொல்லாத. மனுஷன் திங்கிறதா வேணாமா? தொணன்னு பேசிட்டு கிடக்க. நான் இருக்க கவலையில புலம்பாம என்னடி பண்ண சொல்ற? என் வாழ்க்கை முழுக்க நான் புலம்பியே தவச்சிருவேன் போல. ஏம்மா நைட்டு சோத்துக்கு என்ன ஆக்க போற? ஏண்டி நேரத்துக்கு திங்க தாண்டி திரியிற? அங்க உன் பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா இல்லையா? அந்த கவலையெல்லாம் இல்லவே இல்ல. ஒரு போனை போட்டு கேக்குறியா என்ன பிள்ளைங்களா பண்றீங்க? ஒன்னும் கேக்குறது கிடையாது. அம்மா அட, எந்த ஒரு அதிசயமோ இது எங்க வீட்டுல நடக்குது. வாடா மகனே, என்னைக்குமே இந்த வெளிச்சத்துல உன்னை பார்த்தது இல்ல, இன்னைக்கு என்னமோ அதிசயமா வந்திருக்க. வேலை முடிஞ்சிருச்சாடா? மா வேலையெல்லாம் முடியலம்மா. அர்ஜென்ட்டா எனக்கு பணம் தேவை, அதான் உன்கிட்ட வந்தேன். பணம் தேவையா? உனக்கு என்ன இப்போதைக்கு பணம் தேவை? வேலைக்கு போற, பணம் சம்பாதிக்கிற, உனக்கு தேவையானது கூட உன்னால வாங்க முடியாதா? எம்மா நான் தான் சேவிங்ஸ் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல, ஒரு பைசா நான் எனக்கு எடுக்கிறதே இல்லை. எல்லாமே சேவிங்ஸ்ல போட்டுருவேம்மா. அப்படி எப்படி கோடி கோடியா சேர்த்து வைக்கிறேன்னு எனக்கும் ஒன்றும் தெரியலடா. நானே ஒரு பைசாக்கு வழி இல்லாம இருக்கேன். என்கிட்ட வந்து காசு கட்டின்னு நான் எங்கடா போறது? அம்மா நான் உன்கிட்ட ஆயிரக்கணக்கிலலாம் கேட்கல, வெறும் 500 ரூபா இருந்தா தாம்மா. அடே, 10 ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்க வைக்கலாம நான் உட்காந்துருக்கேன்டா. என்கிட்ட வந்து 500 ரூபா கேட்குற, நான் எங்கடா போவேன்? ஏம்மா உன் மக மூக்க பிடிக்க மீன் திங்குது, நீ தானே காசு கொடுத்துருப்ப. வச்சுட்டான்டா ஆப்ப. நம்ம நைட்டு பிரியாணி வாங்கலான்னு பார்த்தா இவன் ஒரு கணக்கு போடுறானே. டேய், அவளுக்கு நானாடா வாங்கி கொடுத்தேன். என் வீட்டு சாமான்ல இருக்கதெல்லாம் பொறுக்கிட்டு போய் 50 ரூபா எடுத்துட்டு போய் மீனை வாங்கிட்டு வராடா. என்னத்த சொல்ல, பெத்தது புள்ள சரியில்லை. மா 500 ரூபா நான் சாப்பிடவாமா கேட்டேன், என் பொண்டாட்டிக்காக பழம் வாங்கிட்டு போனான்னு சொல்லிதாம்மா கேக்குறேன். அதுக்கும் கூட தரமாட்டேன்னா நான் என்னம்மா பண்றது? டேய், அவனாவது ஒழுங்கா 7000 ரூபாய்க்கு தந்தான், நீ ஒத்த பைசா தராம என்கிட்டயே இருந்து சுரண்டா. நான் எங்கடா போறது? ஓ அப்ப அவன் 7000 ரூபாய் தந்தானே சொல்லி காமிக்கிற. நானும் பின்னாடி நல்லா இருக்கத பாப்பமா, அப்ப பேசுவம்மா நீனு. என்ன பண்றியோ தெரியல. சேவிங்ஸ் பேர்ல என்ன பண்றீனே தெரியலடா. அம்மா நீ போய் ஒரு 500 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு வாமா. ஏண்டா, அவங்க வீட்டுல கோடி கணக்குல சொத்து இருக்கு, நீ பழம் வாங்கிட்டு போய் தான் திங்கணுமாடா? அவங்க அம்மா தான் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இளநியும் பழமா கொடுத்துக்கிட்டே கிடக்காளே. அப்புறம் என்னத்துக்கிட்ட நீ வேற வாங்கிட்டு போற? காசுக்கு பிடிச்ச தெண்டண்டா. நீயும் போய் ஓசியனால நல்ல சோறு தின்னுட்டு வாடா. எனக்கெல்லாம் அந்த மாதிரி மட்டும் ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னா வையேன், வருஷம்லாம் அங்கேயே உட்காந்தே செத்துருவேன். நீயும் தான் இருக்கடா, பொழைக்கவும் தெரியல ஒன்னும் தெரியல. அம்மா மாமியா வீட்லயே ஓசில எத்தனை நாளைக்குமா உட்காந்துருக்கிறது? ஏண்டா, அவங்க வீட்டுல ஆம்பளை பையன் இருந்தாதான்டா நீ சங்கடப்படணும். அவங்க பெத்தது ஒத்த மக, அந்த இருக்க சொத்து பிள்ளாம் உனக்கு தாண்டா. அதுதான் அம்மா நல்ல இடமா இருக்கேன்னு சொல்லி உனக்கு கட்டி கொடுத்துருக்கேன். இத புரிஞ்சுக்க முடியாம நீ திரியிற. எம்பிட்டு கெஞ்சி கேட்டாலும் அம்மா தரவே தராது போல. பழம் மட்டும் வாங்கிட்டு போல, அவ ஆட்டம் கட்டிருவா. என்ன பண்றதுனே தெரியல. போவோம், எங்கிட்டாச்சும் போவோம், கடவுள் எங்கிட்டாச்சும் வழி காமிப்பாரு. எனக்கு என்னமோ நம்ம மாப்பிள்ளை மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. நம்ம பொண்ணுகிட்ட சிரிச்சு பேசி கூட அவரை பார்த்ததே இல்ல. ஏதோ ரொம்ப தப்பா தெரியுது. வீட்டுக்கும் அவ்வளவா வரதே கிடையாது. ஆமாங்க, நானே சொல்லணும் தான் இருந்தேன். கோமதி முன்னாடி சொன்னா ரொம்ப சங்கடப்படுவேன்னு சொல்லிதாங்க நான் எதுவும் சொல்லல. அப்பா, எனக்கே அதான்ப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க என் மாமியா வீட்டுக்கு போக கூட எனக்கு இஷ்டமே இல்லப்பா. பொண்ணு இருந்தப்ப அவ கூட பேசி சிரிச்சுட்டு இருந்தேன், அது ஒண்ணுதான் எனக்கு அங்க பிடிச்சிருந்துச்சு. வேற எனக்கு எந்த சந்தோஷமுமே இல்லப்பா அங்க. அதெல்லாம் நீ எதுக்குமே பயப்படாதம்மா. அப்பா இருக்கே, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன். நீ எதுக்குமே பயப்படவே கூடாது. எனக்கு எதுக்குப்பா பயம்? நீங்களும் அம்மாவும் இருக்கும்போது நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்ப்பா. அதுதான் என் பொண்ணு. ஏங்க, எதா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே பார்த்துடணுங்க. மாப்பிள்ளை எங்க வேலை பார்க்குறாரு, என்ன பண்றாரு எல்லாத்தையும் விசாரிங்க. நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நான் பாத்துக்கிறேன். அப்பா, அவர் வேலைக்கு போய் கண்ணுல காசும் கூட காமிச்சது இல்லப்பா. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குப்பா. அவர் வேலைக்கு தான் போறாரா இல்ல வேற எங்கேயும் போறாரா எனக்கு ஒன்றும் தெரியலப்பா.
நீங்க தான் எல்லாத்தையும் விசாரிக்கணும். உங்க அப்பா இருக்காரே, என் சொந்தத்துல ஒரு பையன் வந்துச்சு. அதை பார்த்து நம்ம மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். இப்ப அந்த பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவன் ஜாலியா இருக்கான். சொத்து சோகம்லாம் குமிஞ்சு போய் கிடக்கு. இப்ப யாரு எவருன்னு தெரியாம அந்நியத்துல கல்யாணம் பண்ணிட்டு நம்மள படாத பாடு படுறோம். இதெல்லாம் மொதையே யோசிச்சிருக்கணும். வீட்ல எதா இருந்தாலும் பொம்பளையாள்கிட்ட கேட்டா தானே தானே முடிவெடுத்துக்கிறது. அப்புறம் எப்படி இருக்கும்? மத்த விஷயமா நம்ம வச்சிருக்கிறது ஒத்த பொண்ணு. அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம தான் கஷ்டப்படணும். ஏய், ஃபர்ஸ்ட் வாயை மூடு. உன்னைய கல்யாணம் பண்ணதே நான் செஞ்ச பாவமோன்னு நினைக்கிறேன். இதுல ஓ சொந்தத்துல கல்யாணம் என் பொண்ணுக்கு பண்ணி வைக்கவா?